கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 26:12. கர்த்தாவே எங்களுக்கு சமானத்தை கட்டளையிடுவீர். கர்த்தாவே எங்களுக்கு சமானத்தை கட்டளையிடுவீர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். முக்கியமான ஒரு காரியம் குடும்பத்திலே சமாதானம். சமாதானம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே ஒரு கணவன் மனைவி உறவில் கூட ஏதோ பட்டுப்படாமல் ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டோம், குடும்பம் நடத்துவோம், அப்புறம் ஒரு பேருக்கு வாழுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் துணை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஒருவர் பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இணைச்சிருக்கிறார். இந்த நாட்களில் பார்த்துக்கொள்ளுங்கள், அநேக குடும்பங்களில் பார்த்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ பிளவுகள், எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ போராட்டங்கள். இந்த மனித இறுதியும் அன்பாக இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு பார்த்தா வெறுப்பு வந்துடும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுறேன். கணவன் மனைவி உறவில், பிள்ளைய உறவில் நான் சமாதானத்தை கட்டளையிடுறேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு பிறக்கும்போதும் சமாதானத்தை பற்றி தான் தூதர் சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கபரியேல் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதிருங்கள், தாவீதின் ஊரில் இயேசு பிறந்திருக்கிறார். முதல் செய்தி. அது மாத்திரமல்ல, இயேசு உயிர் தெழுந்த உடனே சீசர்கள் மத்தியில் பூட்டின வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார். ஏன் உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாருன்னா, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க, ஒருத்தர் நீ வெளியே போகணும் முரண்பாடோடு இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு உங்களுக்கு சமாதானங்கிறார் முதல் எடுத்த உடனே. அப்புறம் என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லை, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் ஒரு வேலையை செஞ்சார்னா அந்த வேலைக்கு ஒத்து போய் அன்பாக சமாதானமாக இருக்கிற ஒரு காரியம் தான் மனைவிக்கு இருக்கணும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம், எத்தனையோ ஊழியர்கள் கணவன்மார்கள் ஊழியம் பண்ணுவாங்க, மனைவிமார்கள் அந்த ஊழியத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க. அல்லது மனைவி ஊழியம் பண்ணுவாங்க, கணவன்மார்கள் ஒத்து போக மாட்டாங்க. அங்கேயே ஒரு சமாதானம் இல்லாதவர்கள். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே சமாதானம் இருந்தால் தான் ஊழியம் வளரும். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளை ஊழியம் பண்ணுறாங்க, ஒரு மனது இல்லாமல் பண்ணுறாங்க, சமாதானம் இல்லாமல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்களா, சமாதானமாக பண்ணுங்கள். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, சமாதானமாக பண்ணுங்கள். ஒரு திருமண காரியத்தை நடத்துகிறீங்களா, சமாதானமாக பண்ணுங்கள். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, நீ வேணால் பார்த்துக்க அப்படின்னு தாப்பனார் சொல்லுவார். அம்மா பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுலேயே சமாதானம். ஆரம்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தால் அப்புறம் பிள்ளை கட்டி கொடுக்குற பிள்ளை அங்கே போய் சமாதானம் எப்படிங்க இருக்கும்? ஒரு கணவன் மனைவி இருக்கலாம், உங்கள் மகளுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, அப்போ ரெண்டு பேரும் ஒரு மனதோட சமாதானமாக பாருங்கள். உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பாப்பமா வேணாமா, நீ சொல்லு, சமாதானம். சரி, ஓகே. அப்போ ரெண்டு பேரும் ஒரு மனதோடு சமாதானமாக ஒரு வரனை பாருங்கள், பிள்ளைக்கு சமாதானமாக இருக்கேன். சண்டை போட்டு எனக்கு அவனை பிடிக்கல, நீ வேணால் பார்த்துக்க, நான் வரேன், கல்யாணத்துக்கு வருவேன், அவ்வளோதான் அப்படி தகப்பனார் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி நீங்கள் ஒரு பிள்ளையை கரையேற்றுனீங்கன்னா, திருமணம் முடிச்சிங்கன்னா, அந்த பிள்ளை போகிற இடத்துல சமாதானமாக வாழாது, அன்பாக வாழாது, வரப்போறது அன்பாக இருக்க மாட்டான். ஏன்னா ஆரம்பமே சமாதானம் இல்லாமல் தான் ஒரு கல்யாணத்தை நடத்துகிறீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும், பார்த்துக்கணும். அதனால் சமாதானமாக இருங்க, சமாதானமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க, எந்த வேலையும் செய்யுங்க. குடும்பத்தில் சமாதானமாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் இருந்தாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருந்தாங்க. அந்த பொம்பளை பிள்ளை சரியாக வேலை பார்க்காது, தாய் வீடுனால ஒரு அசால்ட்டாக இருக்கும். உடனே அம்மாவை சொல்லுவாங்க, நீ ஒரு வேலை பார்க்க மாட்டேற, துணி துவைக்க மாட்டேற, நீ போகிற இடத்துல கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிற, நான் கண்ணார பார்க்க போகிறேன், என்னை இப்போ நீ குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க, ஒரு வேலை பார்க்காம நீ போகிற இடத்துல மாடு தான் சாணி தான் அழுவு அப்படின்னு சொல்லி ஓயாமல் வஞ்சி அந்த மகளை வளர்த்துச்சு. ஒரு நேரம் வந்துச்சு, அந்த மகளை திருமணம் முடித்து கொடுத்தாங்க, தாய் தான் முடித்து கொடுத்தாங்க. ஆனால் போகிற இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, ஒரே பிரச்சனை. இந்த பிள்ளை போனவுடனே அவங்க 4 மாடை வாங்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், பால் கறக்கணும், சாணி அழணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை எந்திரிக்கிறது வீட்டில் 7 மணிக்கு எந்திரிக்கும். ஆனால் அங்கே போனால் 4 மணிக்கு பால் கறக்கணும், 5 மணிக்கு நீ எந்திரிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை அங்கே வாழ முடியல, வீட்டுக்கு வந்துருச்சு. நடந்த காரியம். ஏன்னு கேட்டால் அம்மா என்ன பண்ணியிருக்கு, நீ போகிற இடத்துல கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி அம்மா அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு, பிள்ளை கஷ்டப்படுது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டுங்க. சபிக்காதீங்க, யாரையுமே சபிக்காது. துதிக்கிற வாயில் சபிக்காதீங்க.
சத்துருக்களை சினைகள் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. உங்கள் சொந்த பிள்ளைகளை வையாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் போட்டாதீர்கள்ன்ற வசனம் இருக்கிறது. கண்டிங்க. பெரும்பை கையாடாத பிள்ளையை பாய்க்கிறான் இருக்குது. கண்டிங்க. பிள்ளையை கண்டிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வரைக்கும் தான். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் தான் கம்பெடுத்து அடிக்க முடியும். 8க்கு தாண்டிச்சுன்னா பிள்ளைகள் அடிக்க முடியாது. அவன் திருப்பி நம்மளை அடிச்சிருவான். அதனால் 5ல் வளையாது, 50ல் வளையாது. ஆனால் 8வது படிக்கிறதுக்குள்ளேயே பிள்ளையை அடித்து வளர்த்துருங்க, கண்டித்து வளர்த்துருங்க. அப்போ நல்லா பதிஞ்சிடும் எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு. ஒரு பிள்ளை 8வது படிக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கண்டித்து வளர்த்துடலாம். 8வது படிக்கிற வரைக்கும் நீங்கள் கம்பெடுத்து அடித்து வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 8வது படித்து 9th 10th போயிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், மீறிடுவாங்க. அப்புறம் நீங்கள் கண்டிக்க முடியாது, பெரும்பை எடுக்க முடியாது. நீங்கள் அவன் உங்களை பெரும்பை எடுத்துருவான். அப்போ பிள்ளைகளை வளர்க்குறதுல அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி வளர்க்கணும், அன்பான வார்த்தை சொல்லி வளர்க்கணும். நீங்கள் பேசுகிறபடியே உங்களுக்கு நடக்கும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வாயின் வார்த்தையை நீங்கள் நல்லா காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் தடைகளை நீக்கப்படுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளையும் கூட தடைகளை நீக்கப்படுகிற முன்னால் போய் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளை குடும்பத்திலும் தடைகள் நீக்கப்படுங்க. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.